எஸ்ஐஆர் சொல்றாங்க. எஸ்ஐஆர் வந்தனா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். அது எஸ்ஐஆர்னா என்ன, பிஎல்ஓனா என்ன, பிஎல்ஏனா என்ன, எல்லாமே இப்ப விளக்கி சொல்லுவாங்க. அது உங்கள் வேலை என்ன, நீங்க என்ன செய்யணும் கீழே. நீங்க எல்லாமே தலைவர்கள், நீங்க தான் லீடர்ஸ். அங்க உங்க தலைமையில தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க அப்படியே மேல ஓட்டமா அப்படியே போனா நீங்க அதுல இன்டெப்தா அதெல்லாம் என்னன்னு உங்களுக்குள்ள ஊறி இருக்கணும். ஏன்னா அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க. அதுல ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாசத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பீங்க, யூனியன் சேர்மன், நிறைய இருக்குது அதுல. அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு, நீங்க நிக்க போற எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு மட்டும் இல்ல, இன்னொரு 3 மாசம் தான். நான் சொன்ன தருமபுரியில் 108 நாள், தருமபுரியில் சொன்ன 108 நாள், அடுத்த 108 நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி 25க்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக. அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனா கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம் எல்லாமே ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்போம். கேரளால அப்போ 108 நாள்ல வருது, நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அப்போ அதுக்கு நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்வுபூர்வமா நீங்க களத்துல வேலை செய்யணும். அதனால தான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போறேன். அது நான் இறுதியா மறுபடியும் நான் பேச போறேன். அதன் பிறகு